அதுக்கு அடுத்ததாக சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிடுச்சு. இதில் இணையதளத்தில் குடியுரிமை சட்டம் தேவைப்படக்கூடியவர்கள், குடியுரிமை சான்றிதழ் தேவைப்படக்கூடியவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அதுக்கான போர்ட்டலையும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த சான்றிதழ் கொடுப்பதற்கான பணியை மத்திய உள்துறை அமைச்சகம் தொடங்கியிருக்கு. நேற்று முதற்கட்டமாக 14 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக உருவாகியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடியுரிமை சட்ட திருத்தம் தான். இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை புறம் தள்ளிவிட்டு மதத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லாத சாதி மதத்தின் அடிப்படையில் குடியுரிமையை வழங்கக்கூடிய வகை செய்யப்பட்டிருக்கு. இது முற்றிலுமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்றதான் எதிர்க்கட்சியுடைய வாதமாக இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் மத்திய அரசு புறந்தள்ளிவிட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுடைய ஒப்புதலுக்கு பிறகு அரசிதழையும் வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த மார்ச் மாதம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாக மார்ச் 11ஆம் தேதி இந்த சட்டம் அப்படின்றது நடைமுறைக்கு வந்ததா அரசிதழில் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்த கட்ட பணிகள் தொடங்கின நிலையில் 14 பேருக்கு குடியுரிமை சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக அவர்கள் 14 பேரும் இந்திய குடிமக்கள் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. ஸோ 2014 டிசம்பருக்கு முன்னதாக யாரெல்லாம் இந்தியாவில் மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய மதத்தின் அடிப்படையிலான ஒடுக்குமுறையின் காரணமாக இந்தியாவுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு இது போன்ற குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்றதான் மத்திய அரசு நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் இல்லாமல் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற அரசுகள் தொடர்ச்சியாக இந்த குடியுரிமை சட்டத்தை தொடர்ச்சியாக எதிர்த்து வராங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மதத்தின் அடிப்படையில் உதாரணத்திற்கு இஸ்லாமியர்களை மட்டும் புறம் தள்ளிவிட்டு மற்றவர்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் இருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் பெரும்பாலும் இந்துக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த குடியுரிமை சட்டத்தில் எந்த விதமான விமோச்சனமும் கிடைக்கவில்லை. அவர்கள் இன்னும் அகதிகளாகவே தொடர்கிறார்கள் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக குற்றச்சாட்டாக இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லையோர மாவட்டங்களில் வங்கதேசிலிருந்து குடிபெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக அவர்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றது தான் அந்த பகுதியில் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சாரமாக இருக்கு. வங்கதேசிலிருந்து சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் வாக்கு வங்கிக்காக இங்கே இருக்காங்க. அவங்களை பயன்படுத்தி தொடர்ந்து அரசியல் அதிகாரத்தை பெற்று சில கட்சிகள் சட்டவிரோதமாக அதை பயன்படுத்துகிறாங்க. அதன் காரணமாக எக்காரணம் கொண்டும் குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இதற்கான பணிகளை மத்திய அமைச்சகம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட சில மாநில அரசுகள் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு மத்திய சட்டம், மாநில அரசுகளுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்றது தான் மத்திய அரசுடைய வாதமாக இருக்கு. ஸோ மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நடைபெறக்கூடிய தேர்தல் அப்படின்றது இந்த குடியுரிமை சட்டம் அமலுக்கு வந்தால் அங்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த வேகமாக துரிதப்படுத்துறாங்க. அதாவது 2019 நடைமுறைப்படுத்தப்பட்ட அறிவிக்கப்பட்ட சட்டம் 2024 தான் அரசிதழில் வெளியிடப்பட்டு விதிகள் வரையறுக்கப்படுது. ஸோ இப்போ தேர்தல் நேரத்தில் அவசரமாக பண்ணுவதன் மூலமாக முழுக்க ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக பண்றாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த தேர்தலை எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.